ரொம்ப டாக்ட்ஃபுல்னஸ் இருக்கும். அதாவது ஒன்று நினைப்பாங்க, ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி செய்வாங்க. மற்றவங்கள கெடுக்கிறதுக்காக என்னோட சாதுரியம் இல்லை அப்படின்றது தான் மிதுனம். இப்படி மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். கரப்பாம்பூச்சி நீங்கள் பாருங்கள், ஓடுது, நம்ம ஹிட் அடிக்கணும், இப்படி ஓடும் இப்படி ஓடும் ஓடிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து அது எங்கே ஓடுதுன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிக்க முடியாது. கழுவுற மீனில் நழுவுற மீனை ரொம்ப புத்திசாலியாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கிரியேட்டிவிட்டி, மீடியா, இந்த மாதிரி பல ஃபீல்டில் வந்து கொடி கட்டி பறக்கிறவங்க மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிப் மாதிரித்தனம் அப்படின்றது இருக்க தான் செய்யும். நிறைய விஷயம் டாக்டிக்ஸ் தலைக்கு மேலே போகுது அப்படின்னா ஆப்போசிட்டான முடிவு எடுக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க. மிதுன ராசி பெண்கள், பொதுவாக மிதுன ராசி பெண்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன, அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க லைஃப்பில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க, அவங்க லவ் லைஃப் எப்படி இருக்கும், மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், அவங்கள எப்படி டீல் பண்ணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அதனோட சிம்பிளை பாருங்கள், டியூயல் சிம்பிள். பொதுவாக இந்த டியூயல் சிம்பிள் இருக்க ராசிகளுக்கு எல்லாம் டியூயல் கேரக்டர்ஸ் அப்படின்றது இருக்கும். மிதுனத்துக்கு அப்படி என்ன டியூயல் கேரக்டர் அப்படின்னா, மிதுனம் வந்து பாருங்கள் ரொம்ப டாக்ட்ஃபுல்லான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுனம், கன்னி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். மிதுனம் புதனோட ஆதிக்கம், காற்று தத்துவ ராசி. பொதுவாகவே வந்து பாருங்கள் ரொம்ப டாக்ட்ஃபுல்னஸ் இருக்கும். அதாவது ஒன்று நினைப்பாங்க, ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி செய்வாங்க. இது எதை நோக்கி போகுது? ஒன்று நினைக்கிறாங்க, ஒன்று சொல்கிறாங்க, ஒன்று செய்கிறாங்க. மற்றவங்க கெடுக்கிறாங்களா? கிடையாதுங்க. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக்கிக்கணும், நான் என்ன அப்லிஃப்ட் பண்ணிக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் சில பல டாக்டிக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றதா. என்னோட முன்னேற்றத்துக்காக என்னுடைய சாதுரியமே தவிர மற்றவங்களை கெடுக்கிறதுக்காக என்னோட சாதுரியம் இல்லை அப்படின்றது தான் மிதுனம். சரி, பொதுவாக மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னொன்று கூட சொல்லலாம். நிறைய பிள்ளைங்க படிக்கும்போது 2 கோர்ஸ் படிப்பாங்க. ஒரு சைடு வந்து பாருங்கள் ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படிப்பாங்க, இன்னொரு சைடு ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் இதெல்லாம் படிப்பாங்க. பிஏ ஹிஸ்ட்ரிக்கும் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம்? பிஏ ஹிஸ்ட்ரி பிடிச்சிட்டு எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஃபில் ஹிஸ்ட்ரி, ஒரு ஹிஸ்ட்ரி வந்து டீச்சராக போகலாம், ஒரு ப்ரொஃபஸராக போகலாம், ஒரு லெக்சராக போகலாம், இப்படி தானே நினைப்போம். அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. ஒன்று இது இல்லைனா ஒரு பெரிய ஆஃபீஸில் என்னோட பிஏ, என்னோட எம்ஏ அப்படின்றதுல என்னோட குவாலிஃபிகேஷன், என்னோட டிகிரியாக இருக்கணுமே தவிர நான் வந்து ஒரு ஸ்டெனோவாக போகலாம். இப்படி நிறைய விஷயம் யோசிப்பாங்க. இது படிக்கிறது போது மட்டுமே இல்லைங்க, அதாவது படிக்கும் போதும் இப்படி யோசிப்பாங்க. வேலை செய்யும் போது ஒரு நல்ல வேலை செய்வாங்க, இதை விட இன்னும் பெட்டராக இருக்கலாம், இதை விட இன்னும் வேற என்ன பண்ணால் இந்த வேலை வந்து நம்ம இதே இடத்துல பெட்டராக போக முடியும், அப்லிஃப்ட் ஆக முடியும், இதை விட வேற சூப்பரான கன்சர்ன் என்ன. இப்படி மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். கரப்பாம்பூச்சி நீங்கள் பாருங்கள், ஓடுது, நம்ம ஹிட் அடிக்கணும், இப்படி ஓடும் இப்படி ஓடும் ஓடிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து அது எங்கே ஓடுதுன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். மிதுனம் நல்ல கிளவரான பர்சனாலிட்டிஸ், நல்ல இன்டெலிஜென்ட், ஷார்ப்னஸ், நல்ல தெளிவு, நல்ல புத்திசாலித்தனம். வாய் தான் மிதுனத்தோட மூலதனம். அவங்க பேசக்கூடிய பேச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மிதுனம் அக்கேஷ்னலி, எப்பயுமே கிடையாது, அக்கேஷ்னலி அந்த வாயினால சம்டைம்ஸ் மாட்டிப்பாங்க. ஏதோ ஒன்றத்தை பேசக்கூடாது பேசிட்டு ஐயோ சபையில் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறதும் உண்டு. ஆனால் அது ரெகுலராக கிடையாது, எப்பயோ ஒரு முறை, வாழ்க்கையில் ஒரு முறை 2 முறை அந்த மாதிரி விஷயங்களும் மிதுனத்துக்கு நடக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லலாம். மிதுனத்துக்கிட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம மிதுனத்துக்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மிதுனம், நீங்கள் வந்து ஒரு கோதை உங்கள் பேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் தீபா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். அம்மா தெரியுமா, நேற்று நம்ம வீட்டாண்ட டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு அப்படின்னு. எதிர் வீட்டுக்காரங்க வீட்டு டிவியே போயிடுச்சுமா, பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் லைட் எல்லாம் போயிடுச்சுமா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியா, அப்படியாக்கா, அப்படியாக்கா கேட்டுப்பாங்க. எதிர் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, அம்மா உனக்கு தெரியுமா, நேற்று டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வெடிச்சிச்சு, என் வீட்டில் டிவி போச்சு, பக்கத்து வீட்டில் லைட் போச்சு, அப்படியாக்கா அப்படிம்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, அம்மா உனக்கு தெரியுமா, நேற்று டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருச்சு, எதிர் வீட்டில் டிவி போச்சு, எங்கள் வீட்டில் லைட் எல்லாம் போச்சு, அப்படியாக்கா அப்படிம்பாங்க. அதாவது யார்கிட்டையுமே தெரிஞ்ச மாதிரியே நம்மளுக்கு விஷயத்த காமிச்சிக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி விஷயம் தெரியும்னா யார் சொன்னது, என்ன சொன்னாங்க, ஏது அப்படின்னு நம்ம தலை கொஞ்சம் உருள்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் வேற வேற விஷயத்துல பொருத்தி பார்த்துக்கலாம். நான் பெருசாக யார்கிட்டையுமே எதுவுமே சொல்ல, எனக்கு நீ தான் சொன்ன, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி வச்சுங்கன்னா நான் எதுலையும் மாட்டிக்கவே மாட்டேன். கழுவுற மீனில் நழுவுற மீனை ரொம்ப புத்திசாலியாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கும் மேலே வந்து பாருங்க, ஒரு விஷயத்த அதாவது புதுசாக கேட்குற மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட பாசிட்டிவாக பேசுறதுக்கும் அதே விஷயத்த மற்றவங்க கிட்ட மாற்றி நெகட்டிவாக பேசுறதுக்கும் மிதுனத்தினால முடியும். நல்ல ஆஸ்பெக்டில், எதுவுமே தப்பான ஆஸ்பெக்டில் இல்லை. இவங்களோட புத்திசாலித்தனம், மாற்றி பேசுறது எல்லாமே வந்து பாருங்க ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்காக தே யூஸ் சம் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா?
அவங்களுக்கு வந்து பாருங்கள் இஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. கம்யூனிகேஷனுக்காகவே ஒரு ராசி அப்படின்னா அது மிதுனம் அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து பாருங்க சூப்பராக வியாபாரம் பண்ணுவாங்க, சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, ப்ரொஃபஸர்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த இந்த பையனுக்கு இப்படி சொன்னாதான் மண்டையில் நச்சுன்னு அடித்து சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதுலாம் யார் யார்கிட்ட எந்தெந்த விஷயத்த எப்படி ரீச் பண்ணணும், இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும், இந்த மாதிரி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும், நீ சாதாரணமாக சொன்னாலும் புரியாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பெஸ்ட் அட்வொகேட்ஸ், சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே மிதுனம். இன்ப தத்துவ ராசி, காம தத்துவ ராசி, மகிழ்ச்சி, பெயர், புகழ் எல்லாமே எனக்கு வேணும். நான் எப்பவுமே ஜாலியாக இருக்கணும், 4 பேர் கூட நல்லா பேசணும், வாழ்க்கை எதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு தானே, மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த மாதிரி நிறைய மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு உண்டு. கிரியேட்டிவிட்டி, மீடியா, இந்த மாதிரி பல ஃபீல்டில் வந்து கொடி கட்டி பறக்கிறவங்க மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம காற்று பார்க்குறீங்க அப்படின்னா புயல் மாதிரி இருக்கும், தென்றலாக, அதாவது ஃபஸ்ட்டு தென்றலாக இருக்கும், அதுக்கப்புறம் புயலாக அடிக்கும், அதுக்கப்புறம் நிசப்தமாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி 3 விதமான கேரக்டர்ஸும் மிதுனத்துக்கிட்ட மேனிஃபெஸ்ட் ஆகும். பேசும்போதே வந்து பாருங்கள் ரொம்ப ஹியூமரஸாக பேசுவாங்க, மற்றவங்க அவங்க பேசுகிறத ரசிக்கும்படியாக பேசுவாங்க. எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவங்க சட்டுன்னு சிரிச்சிடுவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு சூர்யா சார் படம் பார்த்துருப்போம், சார்லி சார் சொல்வார், நீ வந்து பாரு வேலு, நீ அடிதடியில் இறங்காத, சீனுன்னு நினைக்கிற ஒரு பேர், சீனுவா என்னன்னு தெரியல, வாசு வந்து பேசியே எல்லாத்தையும் சமாளிச்சுடுவார், அதனால பேசியே சமாளிக்க ட்ரை பண்ணு அப்படிம்பாங்க. அந்த பேசியே சமாளிக்கிற வாசுவை நம்ம யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம மிதுனத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, மிதுன ராசி குழந்தைங்க ஒரு ஃபேமிலியில் பிறக்குது, பொம்பளை பிள்ளைங்க, எல்லாருக்கூடையும் நல்லா ஜாலியாக பேசுறது, நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக வாழறது. பாட்டி வந்து கோலம் போடுறாங்கன்னா, ஏன் பாட்டி கோலம் போடுறேன், அரிசி மாவில் தான் கோலம் போடணும், ஏன் அரிசி மாவில் தான் கோலம் போடணும், என்ன காரணம், ஏன், எதுக்கு, எதனால், இப்படின்னு பல கேள்விகள் சின்ன வயசுலேயே குழந்தைங்க துருன்னு கேட்குங்க பார்த்தீங்களா, அதுதான் மிதுனம் குழந்தை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளருது, ஒரு ஸ்கூல் படிக்குது, ஒரு 10th +2 அந்த மாதிரி ஸ்டேஜில் தானே ஃப்ரெண்ட்ஷிப்னோட அர்த்தம் புரியும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க, எல்லாருக்கூடையும் நல்லா பழகுவாங்க, எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் மனதளவில் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களா, கிடையாது. நான் ஜாலியாக இருக்கணும், ஹாய் பாய், எனக்கு வந்து ஒரு ஹாப்பி ரிலேஷன்ஷிப், நான் யாரையும் கெடுக்க மாட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்டுக்காக நான் உருகி அழறது, ஐயோ என் ஃப்ரெண்டு இல்லைன்னா சாப்பிடாம இருக்கிறது, இந்த சீனே மிதுனத்துக்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லலாம். லவ் பண்ணுவாங்களா, காலேஜ் போகிறாங்க, லவ் பண்ணுவாங்களா, சாலிடாக லவ் பண்ணுவாங்க. யாரை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு பையனை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பையன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். அறிவும் தான் அங்கே சிங்க் ஆகும். அவனோட இன்டெலிஜென்ட் தான் என்னை கேட்ச் பண்ணுச்சு, அவனோட புத்திசாலித்தனம் தான், அவனோட சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சமயோஜித புத்தி தான் என்னை கேட்ச் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி தான் மிதுனத்துக்கு இருக்கும். ஒரு பையனை பார்க்குறாங்க, பையன் நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருக்கா, வாவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. லவ் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்றது வெறும் புத்திசாலித்தனத்தை மட்டும் பார்த்து லவ் பண்ணுவாங்களா மிதுனம்? இல்லை. மிதுனத்துக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் புத்திசாலியாக இருக்கணும், 2வது விஷயம் பையன் நல்ல பையனாக இருக்கணும், 3வது விஷயம் பையன் கொஞ்சமான வசதியாக இருக்கணும்ல, 4வது விஷயம் என்னை நல்லா பார்த்துக்கணும்ல. இப்படி ஏகப்பட்ட க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் டிக் பண்ணிகிட்டே போகணும். இதுதான் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ புத்திசாலியானவங்க லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கிட்ட ஒரு கேப் மாதிரித்தனம் அப்படின்றது இருக்க தான் செய்யும். நிறைய விஷயம் டாக்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த டைரெக்டாக கேட்டு அந்த பையன்கிட்ட தெரிஞ்சுக்கிறத விட, இப்போ ஒன்றும் இல்லை, அந்த பையனுக்கு எவ்வளோ வசதி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு, ஐயோ பாவம் அம்மா அந்த சம்பளத்தை வச்சு ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்லாம் கேட்பாங்க. இல்லை எங்களுக்கு அந்த வசதி இருக்குது, எங்களுக்கு 4 வீடு இருக்குது, 4 வீட்டில் வந்து இன்கம் வருது அப்படின்லாம் இவங்க புரிஞ்சுப்பாங்க. டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. இப்படி மூக்க தோட்டுறதை விட இப்படி சுற்றி மூக்க தோட்டுற கதை தான். ஆனால் அதுவும் நான் வந்து சந்தோஷமாக வாழணும், நாளைக்கு குழந்தை குட்டிங்களை நல்லா படிக்க வைக்கணும், அந்த நல்ல எண்ணம் தான். தப்பான எண்ணம் அந்த பையனுக்கு எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? இது வந்து சாதுரியமும் தேவையான சாதுரியம், புத்திசாலித்தனமும் ரொம்ப முக்கியமான புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இவ்வளோலாம் புத்திசாலியான மிதுனம் லவ் பண்ணுற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? விருச்சிக மகரமாக இருந்தால் அந்த லவ் வந்து பிரேக்கப் நோக்கி போயிடும், பெருசாக வந்து ஒத்து வர்றது இல்லை. விருச்சிகம் மகரம் அவங்களோட எண்ண அலைகளுக்கும் மிதுனத்தினோட எண்ண அலைகளுக்கும் பெருசாக மேட்ச் ஆகிறது இல்லை. அதையும் மீறி விருச்சிகம் மகர ராசி அன்பர்களை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழணும் மிதுனமும் வாழ்ந்துருக்க மிதுனமும் இருக்க தான் செய்கிறாங்க. எக்ஸப்ஷன்ஸ் அது. பட் மெஜாரிட்டி என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒத்து வராது. இவங்க லவ் பண்ணுற பையனே கல்யாணம் பண்ணிப்பாங்க, பெரும்பாலும் லவ் பண்ணுற பையனே கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவ்வளோ புத்திசாலித்தனமான மிதுனத்துக்கு ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 மருமக இருக்காங்க அப்படின்னா மிதுனம் அந்த வீட்டில் மருமகளாக போகிறாங்கன்னா எல்லா மருமகளோட நான் தான் பெஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு கோலம் போடுறதுனா கூட நான் அழகாக கோலம் போடுவேன், சாம்பார் வைக்கிறதுனா கூட அழகாக வைப்பேன், நான் வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறதா கூட அழகாக க்ளீன் பண்ணுவேன், பாத்ரூம் க்ளீன் பண்ணால் கூட ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணுவேன். என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, எப்பயுமே நான் தான் பெஸ்ட் 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 அப்படின்னு பேர் எடுக்கணும். இது மிதுனத்துக்கு பிடிக்கும். பொதுவாகவே மிதுனத்துக்கு எல்லா கலைகளும் வரும். ஏன்னா புதனோட ஆதிக்கம் அப்படின்றதுனால ஆயக்கலைகள் 64 உங்களுக்கு வந்து முயற்சி பண்ணால் வந்துடும். இது ஒரு பிஸ்கோத்து மேட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் மிதுனத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே தன்னை சுற்றி ஒரு க்ரௌடு வேணும். தன்னை வந்து நல்லா பரவாயில்லப்பா இவளுக்கு எவ்வளோ திறமை அப்படின்னு சொன்னால் மிதுனத்துக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? இப்போ மிதுனத்துக்கு பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு லைஃப் அமைதான். இவங்களுக்கு இவ்வளோ பிடிச்சி இவ்வளோ புத்திசாலித்தனம் இருந்தாலும் இவங்க போகிற வீடு இவங்களுக்கு எவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா கேப் மாதிரித்தனம், கொஞ்சம் வந்து இன்டெலிஜென்ட், ரசிக்கும்படியான கேப் மாதிரித்தனம்லாம் இருக்குது அப்படின்னாலும் போகிற வீடு பயங்கர அடாப்ட் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்மளோட புத்திசாலித்தனம் இங்கே எடுபடலையேப்பா அப்படின்ற மாதிரி அமையும். அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். பட் பியாண்ட் தட் அவங்கள புத்திசாலித்தனத்தினால மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி லைஃப்பை நல்லபடியாக ரன் பண்ணுவாங்க. அதையும் மீறி ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு பிரச்சனை தலைக்கு மேலே போகுது அப்படின்னா ஆப்போசிட்டான முடிவு எடுக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க. எனக்கு வேணாம், என்னோட புத்திசாலித்தனம், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நான் என் குழந்தையோட நல்லா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்றது குவிட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை பஞ்சாயத்து மிடில் மேன் மேலே இதெல்லாம் வந்து அழகாக செய்வாங்க. அவங்களே மற்றவங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவங்க, போகிற போக்கில் ஒரு பஞ்சாயத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு போகக்கூடியவங்க. அவங்களோட லைஃப்பில் பிரியிறாங்க அப்படின்னா பெரிய காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னா மட்டும்தான் பிரிவாங்க. இல்லைனா மேக்ஸிமம் அந்த ஃபேமிலி லைஃப்பை வந்து லீட் பண்ண நல்லபடியாக லீட் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் என்ன வரும் அப்படின்னா கேஸ்ட்ரிக்கு, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், சுய ஜாதகத்தில் புதன் இருக்கிறத பொறுத்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி அசிடிட்டி வரலாம், கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்சஸ் அதெல்லாம் வரலாம். இவங்களோட மைனஸ் என்ன அப்படின்னா எப்பயோ ஒரு டைம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அக்கேஷ்னலி அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிப்பாங்க, அதனால் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஹஸ்பண்ட் எது சொன்னாலும் கேட்டுப்பாங்களா மிதுனம் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அதனால் ஹஸ்பண்ட் ரொம்ப ஓவர் ரைட் பண்ணார் அப்படின்னா ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்றத தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு என்ன டைரக்ஷன் ஃபேவரபுளாக இருக்கும், மேற்கு ஃபேவரபுளாக இருக்கும், என்ன கலர்ஸ் லக்கி கலர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா க்ரீனு, கிரே, ஆல் டைப் ஆஃப் ப்ளூ, ஆல் டைப் ஆஃப் க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். மிதுனத்தை பற்றி ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா அதீத புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லணும். வாழ்த்துக்கள்.